ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஸ்க்ரீன் கிளியரா தெரியுதுங்களா? குட் ஈவினிங், குட் ஈவினிங்ப்பா. வாய்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? என்னோட வாய்ஸ் உங்களுக்கு தெளிவா கேக்குதா? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஆடிபிளா இருக்கா? குட் ஈவினிங். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஆல் கிளியர். ஓகே. இப்போ நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனோட 7th பார்ட் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும். இப்போ ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும். ஒரே நிமிஷம். குட் ஈவினிங், குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங்ப்பா. ஒரே நிமிஷங்க. ஓகே, இப்போ விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்க. இப்போ நம்ம லோட் ஆகிட்டோம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நேற்று. பேஜ் லோட் ஆயிருங்க, கடுக்கடுன்னு வந்துடும். செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்க்கணும். ஹனி பீல ஹேப்ளோ டிப்ளாய்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கும். அதுதான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோங்க. ஒரே நிமிஷங்க, லோட் ஆயிட்டும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தது ஏதோ கரப்ட் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, லோடிங். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது.
ஓகேங்க. இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பார்த்தாச்சு. இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனி பீ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அது. இப்போ கடகடன் பார்த்துடலாங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனி பீ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the sex determination in honeybee is based on the number of sets of chromosome in an individual receives. ஸோ இப்போ இந்த இடத்துல தெளிவா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்க, நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் அண்ட் இண்டிவிஜுவல் ரிசீவ்ஸ். ஸோ எத்தனை செட்டு, இப்போ டிப்ளாய்டு ஆர்கானிசம்னா 2 செட்ஸ் இருக்கும், ஹேப்ளாய்டுனா 1 செட் இருக்கும். 1 செட் ரிசீவ் பண்ணுதா 2 செட்ஸ் ரிசீவ் பண்ணுதா, அதை பேஸ் பண்ணி தான் இங்க செக்ஸ் டிட்டர்மைன் ஆகுது, மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல பாருங்க, 2 நிமிஷங்க. ஸோ மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி டிசைட் ஆகுது அப்படின்னா, ஹவு மெனி செட்ஸ், 2 செட்ஸா 1 செட்டா, சிங்கிள் செட்டா, அவ்வளவுதான். இங்க 2 ஆப்ஷன் தான் இந்த இடத்துல. நீங்க ஹேப்ளாய்டா டிப்ளாய்டா அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ பேனா எடுத்துக்கலாம், ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் முக்கியம். ஹவு மெனி நம்பர் ஆஃப் செட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் செட்ஸ் வந்து அது ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. இதை நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டுங்க, an offspring formed from the union of sperm and egg. அப்போ ஸ்பெர்ம்ல ஒரு செட் இருக்கும், எக்ல ஒரு செட் இருக்கும். அப்ப 2 செட்ஸ் வந்துருது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்கானிசத்துக்கு வந்து ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி வந்துச்சுன்னா அது ஃபீமேல் ஆர்கானிசமா டெவலப் ஆகும். ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி வர்றது ஃபீமேல் ஆர்கானிசமா இருக்கும். அதே அது அது யாரெல்லாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின் அண்ட் ஒர்க்கர். யாரெல்லாம் ஃபீமேல்? குயினும் ஒர்க்கரும். நோட் பண்ணுங்க, குயினும் ஒர்க்கரும் ஃபீமேலுங்க. அடுத்து ஸோ an unfertilized egg develop into male. மேல்க்கு இன்னொரு பேரு ட்ரோன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் யூஸ்வலா சொல்றதுதான் இப்பவும் சொல்வேன். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். மேலோட இன்னொரு பேரு தான் ட்ரோன். மேலோட இன்னொரு பேரு ட்ரோன், மறந்துடாதீங்க. அடுத்துங்க, இந்த இடத்துல மேல் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் எக்கு மட்டும் மேலா டெவலப் ஆகுது பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேரு பார்த்தினோஜெனிசிஸ். பார்த்தினோஜெனிசிஸ். பார்த்தினோ கார்ப்னு முடிஞ்சா அது ஃப்ரூட், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். ஸோ பார்த்தினோஜெனிசிஸ்னா வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அண்ட் என்டையர் ஆர்கானிசம், ஒரு முழு ஆர்கானிசமும் டெவலப் ஆனிச்சுன்னா அதுக்கு பேரு பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாரி, இந்த இடத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹனி பீ அதுல நமக்கு மேல் ஃபீமேல், மேல் கேமெட் ஸ்பெர்ம், ஃபீமேல் கேமெட் எக். இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆனிச்சுன்னா அது ஃபீமேல் ஹனி பீயா இருக்கும், டிப்ளாய்டு ஃபீமேல் ஹனி பீ. ஃபீமேல் ஹனிபீல 2, ஒன்னு குயின், இன்னொன்னு ஒர்க்கர். ரெண்டுமே ஃபீமேல் தான். குயினும் நமக்கு வந்து டிப்ளாய்ட் தான், ஒர்க்கரும் டிப்ளாய்ட் தான். டிப்ளாய்ட்னாலே ஃபீமேல் தான். ஸோ குயின் அண்ட் ஒர்க்கர் ரெண்டுமே ஃபீமேல், ரெண்டும் டிப்ளாய்டா இருப்பாங்க. அன்ஃபர்டிலைஸ்டு எக், அதாவது எக் ஃபர்டிலைஸே ஆகல, ஆனா அது ஒரு ஆர்கானிசமா டெவலப் ஆயிடுச்சு. எக்குங்கிறது என்ன? ஹேப்ளாய்டு. எக் ஆர்கானிசமா ஃபர்டிலைஸ் ஆகாமையே டெவலப் ஆனா என்ன ஆர்கானிசம் வரும்? ஹேப்ளாய்டு ஆர்கானிசம். ஸோ அன்ஃபர்டிலைஸ்டு எக் ஹேப்ளாய்டு பீயா டெவலப் ஆகும்போது மேல்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்க. அப்போ மேல் ஹேப்ளாய்டா இருப்பாங்க. மேல்க்கு இன்னொரு பேரு ட்ரோன்ஸ். இந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக் மேல் ஹனி பீயை ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் பார்த்தினோஜெனிசிஸ். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூவா பார்ப்போம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா this means that the males have half the number of chromosomes than that of the female. ஸோ மேல் கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபீமேலை விட மேல்ல பாதி குரோமோசோம் தான் இருக்காங்க. மேல் ஹாவ் half the number of chromosomes than that of female. ஃபீமேலை காட்டிலும் மேல்ல பாதி குரோமோசோம் தான் இருக்கு. The females are diploid. யாரு குயினும் ஒர்க்கரும் டிப்ளாய்டா இருப்பாங்க. ஹேவிங் 32 குரோமோசோம்ஸ். ஸோ ஃபீமேல் டிப்ளாய்டா இருப்பாங்க. டிப்ளாய்டோட குரோமோசோம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 குரோமோசோம்ஸ். அதாவது மேல் ஸ்பெர்ம் ஃபீமேல் எக் அது ரெண்டும் மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டும் ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 குரோமோசோம்ஸோட வரக்கூடிய ஃபீமேல். Males are haploid. Males haploid na having 16 chromosomes only. This is called as haplodiploid sex determination. Haploid and the male, diploid and the female. So sex determination haploid or diploid ஆங்கறத பொறுத்து இருக்கிறதுனால haplodiploid sex determination system அப்படின்னு சொல்றாங்க. And has special characteristic features such as males produce sperms by mitosis. They do not have father and thus cannot have son. மேலுக்கு ஃபாதரும் கிடையாது சன்னும் கிடையாது, பட் கிராண்ட் ஃபாதரும் கிராண்ட் சன்னும் இருப்பாங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப கவனிங்க. இப்போ ஹனி பீயை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஹனி பீ ஃபீமேல் ஹனிபி இருக்காங்க 32 குரோமோசோமோட. மேல் ஹனிபி இருக்காங்க 16 குரோமோசோமோட. மேல் ஹனிபிக்கு இன்னொரு பேரு ட்ரோன். ஃபீமேல் ஹனிபி குயினா இருக்கலாம் அல்லது ஒர்க்கரா இருக்கலாம். ஃபீமேல் ஹனிபியில மியோசிஸ் நடந்து கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மியோசிஸ் ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து எக்கு ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. நிறைய எக்கு ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம சும்மா அப்படி 2 எழுதிக்குவோம் சும்மா. அதே போல மேல்ல ஆல்ரெடி இது ஹாப்ளாய்டு, இது டிப்ளாய்டு ஹாப்ளாய்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ மேல்ல நமக்கு மைட்டாசிஸ் நடந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆவாங்க. எக்கு ஃபீமேல் கேமிட், ஸ்பெர்ம் மேல் கேமிட். எக்கு ஃபீமேல் கேமிட் அது நமக்கு தெரியும். இப்ப இந்த ஸ்பெர்ம் இருக்கு இல்லைங்களா, இதுலயும் 16 குரோமோசோம் இருப்பாங்க. எப்படி சார் இங்கேயும் 16 இங்கேயும் 16, பட் இங்க 32 இருந்தது இங்க 16 குறைஞ்சிருக்கு? ஏன்னா இங்க நடந்தது ரிடக்ஷன் டிவிஷன், இங்க நடந்தது ஈக்குவேஷனல் டிவிஷன். சோ கேமிட் ஃபார்மேஷன்ல மேல்ல மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஃபீமேல்ல மியாசிஸ் நடந்து எக் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. மியாசிஸ் நடக்கும்போது குரோமோசோம் நம்பர் பாதியா குறையும் டாட்டர் செல்ஸ்ல. மைட்டாசிஸ் நடந்ததுன்னா டாட்டர் செல்ஸ், அதாவது அதுல இருந்து ஃபார்ம் ஆகிற செல்ஸ்ல குரோமோசோம் நம்பர் ஈக்குவேஷனல் டிவிஷன்ங்கிறதுனால ஒரே மாதிரி இருக்கும். இப்பதான் இம்பார்ட்டன்ட், இந்த எக்கும் இந்த ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகி 16 + 16 ஜைகோட்டா டெவலப் ஆனிச்சு அப்படின்னா இது 2n 32 குரோமோசோமோட இருக்கும். இது டெவலப் ஆகி ஃபீமேலா வரும். நிறைய ஃபீமேல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஒன்று மட்டும் குயினா இருக்கும், மற்றதெல்லாம் ஒர்க்கர்ஸா இருப்பாங்க. இப்ப இந்த எக் இருக்கு இல்லையா, இது அன்ஃபர்டிலைஸ்ட், ஃபர்டிலைஸ் ஆகல. அன்ஃபர்டிலைஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகாம இது அப்படியே ஆர்கானிசமா டெவலப் ஆகுது அப்படின்னா மேல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் 16 குரோமோசோமோட. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஃபீமேல் எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஒரு எக் ஃபர்டிலைஸ் ஆகாம மேல் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. இந்த மேலுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஏன் அப்படின்னா ஃபீமேலோட எக்கு யாரோட உதவியும் இல்லாம மேலா டெவலப் ஆயிடுச்சு. ஃபீமேலோட எக்கு இந்த ஃபாதரோட ஹெல்ப்பே இல்லாம அந்த எக்கு மட்டும் மேலா டெவலப் ஆயிடுச்சு. அப்ப இவருக்கு அம்மா இருக்காரு, அப்பா கிடையாது. அதே போல இங்க பாருங்க, மேல் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸ்பெர்ம் எக்கோட ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃபீமேலா மட்டும்தான் இருக்கும். இவருக்கு மகள் இருக்க வாய்ப்பு இருக்கு, மகன் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்பா மகன் கிடையாது. இப்ப அடுத்து பாருங்க,
இந்த ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, இவங்களும் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க மியாசிஸ் நடந்து. இவங்களுக்கு 32 குரோமோசோம் இருக்கு. மியாசிஸ் நடந்து எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அனதர் மேல் வருவாரு, அவரு ஸ்போமை ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. ஓகே, இந்த எக்கும் இந்த ஸ்போமும் சேர்ந்ததுன்னா ஃபீமேல். இந்த எக்கு டைரக்டா மேலா டெவலப் ஆகுது. இப்ப நல்லா கவனிங்க, இவரோட அம்மா யாரு, இவங்க. இந்த அம்மாவோட அப்பா யாரு, இவரு. அம்மாவோட அப்பா இவருக்கு தாத்தா. அதே போல இவரோட மகளோட பையன் இவருக்கு பேரன். சோ ஒரு மேலுக்கு கிராண்ட் ஃபாதர் இருப்பாங்க, ஏன்னா அம்மாவோட அப்பா கிராண்ட் ஃபாதர். அதே போல இந்த மேலுக்கு பொண்ணோட பையன் கிராண்ட் சைல்டு, கிராண்ட் சன். ஸோ கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் சன் இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு மேலுக்கும் தகப்பனும் இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு மேலுக்கும் சன்னும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபாதர் அண்ட் சன் நாட் பாசிபிள். கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் சன் பாசிபிள். ஏன்னா அந்த மகவழி பேரன், மக வீட்டு பேரன் சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அதுதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த லைன் நடத்திருக்கோம் இல்லையா, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. டவுட் இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். லோகேஸ்வரி, அதர் கோர்சஸ் இருக்குப்பா, நம்ம இதை முடிச்சுட்டு பிளான்ட் பிசியாலஜி ஆரம்பிப்போம். அதுக்கு தனியா தான் இந்த மாதிரி கோர்ஸ் சொல்லுவோம். அதுல வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். யூனிட் வைஸ் தான் கோர்ஸ் இருக்க போகுது. எந்த யூனிட் உங்களுக்கு தேவையோ அதுல மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்க யூனிட் நம்ம கண்டக்ட் பண்ண போறது கிடையாது. டிஃபிகல்ட்டா இருக்க யூனிட் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவோம். 1 by 1 தான் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஃபாதர் சன் கிடையாது, கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் சன் இருக்காங்க, மக வீட்டு பேரன் மக வீட்டு தாத்தா. ஓகே, அம்மா தாத்தா, அம்மா வள்ளி தாத்தா மக வீட்டு பேரன் இருக்காங்க. ஆனா அப்பாவும் மகனும் கிடையாது ஹேப்ளோ டிப்ளாய்ட்ல. ஓகே, சரி, டவுட்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதனால நம்ம இப்ப கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்ப கவனிங்க. So how is the sex determination mechanism different in the birds? Is the sperm or egg responsible for the sex of chicks? Chicks na the குட்டி பறவை, குழந்தை பறவை. ஓகே, ஸோ இப்போ பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று படித்தோம், பட் ஸ்டில் அவன் கேள்வி வச்சுட்டான். ஸோ பேர்ட்ஸ் பற்றி இப்போ பார்த்துடலாம். இப்போ பேர்ட்ஸ்ல ZW செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கு. அப்படின்னா என்னன்னு இப்போ பார்ப்போம். செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. ஃபீமேல் XY, மேல் XX பேர்ட்ஸுக்கு. அதே ஹியூமனுக்கு மேல் XY, ஃபீமேல் XX. இப்படி இருந்தா பேர்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபீமேல்ல XYன்னு இருக்கிறதுக்கு பதிலாக லெட்டரை டிஃப்ரெண்டா கொடுத்து ZWன்னு கொடுத்துட்டாங்க. மேல்ல ZZன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஹியூமன்ல XY மேல், அப்ப ஃபீமேல் XY வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு வச்சோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் வரும். இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு பேர்ட்ஸ்ல மட்டும் ஃபீமேலுக்கு ZW, மேலுக்கு ZZ. ஃபீமேல் 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், மேல் ஒன்லி 1 டைப் ஆஃப் கேமெட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ Z சேர்ந்தா மேல், ZW சேர்ந்தா ஃபீமேல். அப்போ இந்த ஹெட்டிரோகேமிட்டி 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது பேர்ட்ஸ்ல ஃபீமேல் தான். ஸோ ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டிக்கு எடுத்துக்காட்டு பேர்ட்ஸ். இதை நம்ம அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். மியூட்டேஷன். அடுத்த டாபிக் மியூட்டேஷன். என்ன சேம்லாம் கேக்குது, கேன்சல் கொடுத்துறோம். ஓகே, mutation is a phenomena which results in alternation of DNA sequence and consequently result in changes in the genotype and the phenotype of an organism. இதுல என்ன சொல்ல வராங்க, மியூட்டேஷன்ங்கிறது
ஒரு செயல்பாடு நடக்கிறது which results in DNA சீக்வன்ஸ்ல சேஞ்சஸ் வருது. DNA சீக்வன்ஸ்னா என்ன? டிஎன்ஏல யாரு சீக்வன்ஸா இருப்பா? நியூக்ளியோடைட் தான். ஸோ டிஎன்ஏல இருக்க நியூக்ளியோடைட் என்னங்க? சரி, ஓகே, எழுதுறதுன்னா இதுதான். ஸோ டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல ஆல்டரேஷன் நடக்குது, சேஞ்சஸ் நடக்குது, அதான் மியூட்டேஷன். டிஎன்ஏ சீக்வன்ஸ்ங்கிறது நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் தான், மறந்துடாதீங்க. இப்ப அடினைன் இருந்தா தைமின் இருந்தா அடினைன், ரெண்டு கடையில 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். சைட்டோசின் இருந்தா குவானைன் இருந்தா சைட்டோசின், இந்த ரெண்டுக்கு இடையில 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு டிஎன்ஏவோட சீக்வன்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னா இதுதான் டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஸோ இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல சேஞ்சஸ் வரும். இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல ஆல்டரேஷன் நடக்கும். ஆல்டரேஷன் நடக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம், அதுதான் வரக்கூடிய ரிசல்ட் தான் மியூட்டேஷன். ஓகேங்க. கான்சிக்வென்ட்லி the result in changes in the DNA சீக்வன்ஸ்ல சேஞ்ச் வரதுனால ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப்லயும் சேஞ்சஸ் வரும். ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப்லயும் சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? போத் ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப்ல சேஞ்சஸ் வரும். ஓகேங்க. நெக்ஸ்ட், ஒரு ஆர்கானிசத்தோட ஜீனோடைப் ஃபீனோடைப் ரெண்டுமே பாதிக்குது. இன் அடிஷன் டு ரீகாம்பினேஷனோட சேர்த்து mutation is another phenomena that leads to variation in DNA. So recombination க்கும் mutation க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். ரீகாம்பினேஷன்னா என்ன? இப்ப பாருங்க, கேபிட்டல் ஆர் ஒரு குரோமோசோம் இப்படி இருக்கு, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இப்படி ரெண்டா வச்சுக்குவோம், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். அதே இதோட ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இப்போ இது ஃபார்ம் ஆகும்போது இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க என்ன ஆகும்? இது இங்க வந்துருச்சு, இது இங்க வந்துருச்சு. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இப்போ பாருங்க, ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய்ங்கிறது பேரண்ட்ஸ்ல இல்லை, பட் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ஃபார்ம் ஆகும்போது உருவாகுது. இதை தான் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் பேரண்டல் ஃபார்மை தான் ரீகாம்பினேஷன் சொல்லுவோம். இது வேரியேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எப்படி? ரவுண்ட் எல்லோ, ரிங்கிள்டு கிரீன் நான் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டேன். ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் கிரீன் புதுசு, ரிங்கிள்டு எல்லோ புதுசு, ரிங்கிள்டு கிரீன். ஸோ இந்த ரெண்டும் நியூ வெரைட்டியை உருவாக்கி இருக்கு, வேரியேஷன். ஸோ வேரியேஷனுக்கு காரணமா ரீகாம்பினேஷன் இருக்கு. இதே போல டிஎன்ஏ லெவல்ல, டிஎன்ஏ சீக்வன்ஸ் லெவல்ல நமக்கு அடினைன் தைமின், தைமின் அடினைன், குவானைன் சைட்டோசின், சைட்டோசின் குவானைன், சைட்டோசின் குவானைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சைட்டோசின் குவானைன் பதிலாக அடினைன் தைமின் எக்ஸ்சேஞ்ச் ஆகி இது ரெண்டு போயிட்டு வேற வந்துருச்சு. அப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. அப்போ இதோட ஜீனோடைப் அஃப்கோர்ஸ் மாறிடுச்சு. அப்ப இது எக்ஸ்பிரஸ் பண்ற கேரக்டரும் ஃபீனோடைப்பும் மாறும். ஸோ ஜீனோடைப் ஃபீனோடைப் மாறுது அப்படின்னா அதுவும் வேரியேஷன் தானே, டிஃபரன்ஸ் தானே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ வேரியேஷனுக்கு ரீகாம்பினேஷன் மட்டும் காரணமா இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் காரணமா இருக்கு. யாரு? DNA சீக்வன்ஸ்ல வர மியூட்டேஷன். ஓகே. In addition to recombination, mutation is another phenomena that leads to variation in DNA. Okay, DNA la variation வரும். Okay. As you will learn in chapter 5, chapter 5ல நீங்க learn பண்ற மாதிரி one DNA helix runs continuously from one end to the other in each chromatid. இதுல என்ன சொல்றாங்க? டிஎன்ஏ ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸா லீனியரா குரோமாட்டிட்ல அரேஞ்ச் இருக்கு இன் எ ஹைலி சூப்பர் காயில்டு ஃபார்ம். இது நல்லா இப்போ அடுத்த சாப்டர்ல தான் இதை படிப்போம். சாப்டர் 5ங்கிறது மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். டிஎன்ஏ ஹெலிக்ஸ் கண்டினியூஸா எண்ட் டு எண்ட், ஒன் எண்ட்ல இருந்து அதர் எண்டுக்கு குரோமாட்டிட், ஒவ்வொரு குரோமாட்டிட்லயும் ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. குரோமாட்டிட் அப்படிங்கிறது
ஒரு சென்ட்ரோமியர்ல 2 குரோமாட்டிட் இருக்கும். ஓகே, இதுல டிஎன்ஏ அப்படிங்கிறது இதுக்குள்ள எண்ட் டு எண்ட் இப்படி ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எண்ட் டு எண்ட் குரோமாட்டிட்ஸ்குள்ள எண்ட் டு எண்ட் டிஎன்ஏ கண்டினியூவா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லீனியரா இருக்கு. ஸோ இதுதான் நீங்க அந்த லைன்ல புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இது கொஞ்சம் பொறுமையா தான் பார்க்கணும். அதனால நான் பொறுமையா நடத்துற மாதிரி இருக்கும். பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். அதான் முக்கியம். ஸோ இங்கே ஹைலி சூப்பர் காயில்டு மேனல், காயில் ஆகி திருப்பியும் காயில் ஆனது திருப்பி காயில் ஆனிச்சுன்னா மறுபடியும் காயில் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் சூப்பர் காயில்டு அப்படின்னு சொல்லுவோம். தேர்ஃபோர் லாஸ், டெலிஷன்னா கட் ஆகி போறது, ஆர் கெயின்ங்கிறது எக்ஸ்ட்ராவா வருது. இன்சர்ஷன் ஆர் duplication of a segment of DNA result in alteration in chromosomes. So chromosome ஷேப்லயும் சரி, குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர்லயும் சரி சேஞ்சஸ் வரும். இப்போ என்ன சொல்ல வராங்க, இப்போ குரோமோசோம் எப்படி இருக்கு, குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ பேரலா அப்படியே எண்ட் டு எண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு சூப்பர் காயில்டு மேனர்ல. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல ஒரு பார்ட் டெலிட் ஆகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெலிஷன் சொல்லுவோம். டெலிட் ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு டெலிஷன். ஸோ இந்த இடத்துல இந்த பார்ட் டெலிட் ஆயிடுச்சுன்னா குரோமோசோம் எப்படி இருக்கும்னா குட்டியா போயிடும். ஸ்ட்ரக்சர்லயும் சேஞ்ச் வந்துருச்சு, ஷேப்லயும் சேஞ்சஸ் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம டெலிஷன் அப்படிங்கிறோம். அடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகலாம் அல்லது டூப்ளிகேட் ஆகலாம். ஒரு சின்ன பீஸ் வந்து இங்க இன்சர்ட் ஆனிச்சுன்னா இது எக்ஸ்ட்ராவா பெருசா இருக்கும். டூப்ளிகேட்டுங்கிறது இங்க இருக்கிறதே திருப்பியும் டூப்ளிகேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏங்கிற குரோமோசோம் இருந்தா திருப்பி அந்த ஏ குரோமோசோம் திருப்பி வந்துடும். குரோமோசோம் இல்ல ஜீன், ஏங்கிற ஜீன் இங்க இருக்குன்னா அந்த ஏங்கிற ஜீனை திருப்பி ரிப்பீட்டடா வந்துருச்சு, எக்ஸ்ட்ராவா வந்துருச்சுன்னா அதை டியூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டூப்ளிகேஷன் நடந்தாலும் சரி, இன்சர்ஷன் நடந்தாலும் சரி, டிஎன்ஏவோட அளவு ஜாஸ்தி ஆயிடும். டெலிஷன் நடக்கும்போது டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் ஜீன் டெலிட் ஆகி போயிடலாம், ஒரு பர்டிகுலர் நியூக்ளியோடைட் டெலிட் ஆகி போயிடலாம், ரிமூவ் ஆகி போயிடலாம். அப்போ டிஎன்ஏவோட அளவு, அந்த குரோமோசோமோட அளவு குறையும். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட், சின்ஸ் ஜீன்ஸ் ஆர் known to be located on chromosome. ஸோ குரோமோசோம்ல தான் நமக்கு ஜீன்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. Alteration in chromosomes results in abnormalities or aberrations. ஸோ குரோமோசோம்ஸ்ல தான் ஜீன்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. அதுல சேஞ்சஸ் வரும்போது அந்த ஆர்கானிசத்துல அப்நார்மாலிட்டிஸோ அல்லது அதோட ஃபீனோடைப்ல அபரேஷன்ஸ்னா அப்நார்மாலிட்டி தான், சேஞ்சஸ் அதை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. Chromosomal aberrations are commonly observed in cancer cells. So cancer cellsல தான் நமக்கு இந்த aberration, cancer cells தான் நமக்கு இந்த chromosomal aberration வந்திருக்கு. ஓகேங்களா? இது என்னென்னமோ ஓப்பன் ஆகுது கமெண்ட்ஸா? ஓகேங்க. நெக்ஸ்ட், in addition to the above, mutation also arise due to change in a single base pair of DNA. So DNA ல ஒரு பேஸ் பேர்ல சேஞ்சஸ் வரதுனாலையும் மியூட்டேஷன் வரலாம். சார் அது என்ன சார் சிங்கிள் பேஸ் பேர்? அதுவும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். ஸோ அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின், சைட்டோசின், குவானைன், குவானைன், சைட்டோசின், குவானைன், சைட்டோசின், அடினைன், தைமின், அடினைன், தைமின், இப்படி சீக்வன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஎன்ஏல இது ஒரு நியூக்ளியோடைட் பேர். இதுல சேஞ்ச் வந்தாலும் நமக்கு மியூட்டேஷன், அபரேஷன் வரும், சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஒன் நியூக்ளியோடைட், ஒன் பேஸ் பேர்ல கூட சேஞ்சஸ் வரலாம். பேஸ் பேர் நைட்ரஜன் பேஸை தான் இங்க பேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஏடிங்கிறது பேரா இருக்கிறதுனால பேஸ் பேர். ஓகே, சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏல சேஞ்சஸ் வரதுனாலையும் மியூட்டேஷன் நடக்கலாம். திஸ் இஸ் நோன் அஸ் பாயிண்ட் மியூட்டேஷன். இதுக்கு ஏன் பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சேஞ்சஸ் நடந்ததுனால அந்த பேஸ் பேர்ல. A classical example of such mutation is sickle cell anemia. So point mutation க்கு எடுத்துக்காட்டு sickle cell anemia. ஒரே ஒரு பேஸ் பேர்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு, நோட் பண்ணிக்கங்க. பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு எடுத்துக்காட்டு sickle cell anemia. Deletion and insertions of base pairs of DNA causes frame shift mutation. So deletion, point mutation இதோட முடிஞ்சு போச்சு. எக்ஸாம்பிள் sickle cell anemia. டெலிஷன் அப்படின்னா ஒரு பார்ட் ரிமூவ் ஆகி போயிடுது.
இன்சர்ஷன்னா எக்ஸ்ட்ராவா வருது. ஸோ டெலிஷன் ஆஃப் பேஸ் பேர்ஸ் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் பேஸ் பேர்ஸ் ரெண்டும் வேற வேற தான். So deletion or insertion of base pairs of DNA causes frame shift mutation. இது நம்ம 5th சாப்டர்ல டீடைலா படிப்போம், அப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஃப்ரேம் ஷிஃப்ட்னா உள்ள ரீடிங் ஃப்ரேம் மாறிடும். அது எப்படி சார் அப்படின்னு உங்களுக்கு இப்போ டவுட் வரும், சொன்னாதான் உங்களுக்கு தூக்கமும் வரும். அடுத்த சாப்டர்ல பார்த்துக்கலாம்னாலும் இப்போ அந்த டவுட்டோடய போக முடியாது. இங்க பாருங்க, நம்ம நியூக்ளியோடைட்ஸை 3-3ஆ படிப்போம். AUG, C G, okay, G C C C, A U C, C C C இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிங்கிறவன் டெலிட் ஆகி போயிடலாம். அப்ப GUA இங்க இருக்கும், CGCன்னு வரும், CCAன்னு வரும், UCCன்னு வரும், இந்த CC தனியா இருக்கும். ஸோ இந்த ஒன்று டெலிட் ஆகி போயிட்டதுனால எங்கேருந்து டெலிட் ஆனிச்சோ அங்கேருந்து ரீடிங் ஃப்ரேம் மாறி போச்சு. 3 தான் ரீடிங் ஆகும். ஓகேங்களா? ரீடிங் ஃப்ரேம் மாறி ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னாச்சு? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாம வந்துட்டேனா? ஸ்க்ரீன் ஷேர் நின்று போச்சா? ஓகே, ஒரு நிமிஷங்க. லோகேஸ்வரி சொல்லுங்கப்பா, என்னப்பா டவுட்டு சொல்லுங்க. சார் பாயிண்ட் மியூட்டேஷன் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, பாயிண்ட் மியூட்டேஷன் நான் இப்ப திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். Thank you. ஓகே. ஓகே, இப்போ பாயிண்ட் மியூட்டேஷன் டக்குன்னு பார்த்துருவோம். பாயிண்ட் மியூட்டேஷன்னா என்ன? சிக்கிள் செல் அனிமியா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ டிஎன்ஏல பேசஸ் வந்து ATCGCTACCGT, சும்மா ACCGன்னு இருக்கு. இதுல இந்த ஜிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பதிலா சி வந்துருச்சு அப்படின்னா ATCCCTACCGTACCG. இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு பாத்தீங்களா, ஜிக்கு பதிலா சி வந்துருச்சு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு பேஸ்க்கு பதிலா வேற ஒரு பேஸ் வந்து உட்காந்துருச்சு. பேஸ்ங்கிறது குவானைன், சைட்டோசின், அடினைன், தைமின், அதுதான் நைட்ரோஜன் பேஸ். அது நைட்ரோஜன் பேஸை தான் நம்ம வெறும் பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நைட்ரோஜன் பேஸ், ஆசிட் பேஸ்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நைட்ரோஜன் பேஸ் ஜிக்கு பதிலா சி வந்துருச்சு. அப்ப இது ப்ரொடியூஸ் பண்ற புரோட்டீன்லயும் சேஞ்சஸ் வரும். அப்போ இங்க உங்களுக்கு மியூட்டேஷன் நடந்திருக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல. அதை தான் நம்ம பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு பர்டிகுலர் நைட்ரோஜன் பேஸ்ல மியூட்டேஷன் நடந்தா அதுக்கு பேர் பாயிண்ட் மியூட்டேஷன். இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் தானேப்பா? கண்டினியூ பண்ணலாமா? சாட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இப்போ பாயிண்ட் மியூட்டேஷன்ல எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகே, கண்டினியூ பண்ணலாம் நம்ம. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்து டெலிஷன் அண்ட் இன்சர்ஷன். என்டையர் ஃப்ரேமையும் மாத்திரதுனால அதுக்கு பேர் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். அது இப்போ பார்த்தோம். The mechanism of mutation is beyond the scope of this discussion. ஸோ மியூட்டேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றதையும் தாண்டினது அட் திஸ் லெவல் இப்போதைக்கு. However, there are many chemical and physical factors that induce mutation. So mutation ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எங்க நடக்குது அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கும் மேல இருக்கிறது. அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் வந்து மியூட்டேஷனை ஏற்படுத்துது. அது பிசிக்கல் ஃபேக்டர்ஸா இருக்கலாம் அல்லது கெமிக்கல் ஃபேக்டர்ஸ். காரணங்கள் யார், எதனால ஏற்படுதுங்கிறது தான் ஃபேக்டர்ஸ், காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ண கெமிக்கல் ஃபேக்டர்ஸும் பிசிக்கல் ஃபேக்டர்ஸும் இருக்காங்க. அது யாரு? அந்த ஃபேக்டர்ஸை, மியூட்டேஷனை காஸ் பண்ற ஃபேக்டர்ஸை மியூட்டாஜென்ஸ், ஏஜென்ட் விச் காஸ் மியூட்டேஷன், மியூட்டேஷனை ஏற்படுத்துற ஏஜென்ட்டை நம்ம வந்து மியூட்டாஜென் அப்படின்னு சொல்லுவோம். மியூட்டாஜென்ஸ். ஓகேங்களா? மியூட்டேஷனை ஏற்படுத்துற
ஏஜென்ட்ஸுக்கு பேரு மியூட்டாஜென்ஸ், மறந்துடாதீங்க. ஸோ யூவி ரேடியேஷன் கேன் காஸ் மியூட்டேஷன் இன் ஆர்கானிசம்ஸ் இன் இட் இஸ் எ மியூட்டாஜன். ஸோ இதுல என்ன சொல்றாங்க, யூவி ரேடியேஷன்ங்கிறது ஒரு பிசிக்கல் மியூட்டாஜன். ஸோ அந்த பிசிக்கல் மியூட்டாஜனுக்கு யூவி ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அது சில ஆர்கானிசம்ல மியூட்டேஷனை ஏற்படுத்துது, சடன் சேஞ்சை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஸோ பிசிக்கல் ஃபேக்டர்ஸும் இருக்காங்க, கெமிக்கல் ஃபேக்டர்ஸும் இருக்காங்க. பிசிக்கல் ஃபேக்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, யூவி ரேடியேஷன். அது ஒரு மியூட்டாஜன், மியூட்டேஷனை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஜெனட்டிக் டிசார்டர் பார்க்கலாம். ஸோ ஜெனட்டிக் டிசார்டரில் நம்ம ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுப்போம். அது என்ன அப்படின்னா பெடிகிரி. பெடிகிரி அனாலிசிஸ்ங்கிறது ஒரு சார்ட் மாதிரி சொல்றது. இதுல வயலட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது கலர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் பேப்பர்ல வரும்போது எம்டியா இருக்கும். ஸோ வயலட்னா வயலட் கலர்ல பிரிண்ட் ஆகி வரும்னு நினைச்சுக்காதீங்க. அதே போல கருப்பு கலர்ல இதை ஷேட் பண்ணியிருப்பாங்க, இந்த ரெட் கலர்ல இருக்கிறத. ஸோ ஷேட் பண்ணாம ஒயிட் கலர் பாக்ஸ், கருப்பு கலர் பார்டரோட ஒயிட் பாக்ஸா இருந்துச்சுன்னா ஆரோக்கியமான நார்மல் மேல், வட்டமா இருந்துச்சுன்னா ஆரோக்கியமான ஃபீமேல். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு, அது மேலா ஃபீமேலான்னு சொல்லல. அந்த மூணுல நம்ம டார்க் பண்ணி வரைஞ்சு காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், அதோட ஒரு கோடு போட்டு ஒரு வட்டம் ரெண்டையும் இணைச்சிருந்தாங்கன்னா மேட்டிங், அதாவது அவங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. அதே டபுள் லைன் அந்த வட்டத்துக்கும் பாக்ஸ், இது மேல் இது ஃபீமேல் இல்லையா, அப்போ மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ், அத்தை பையன் மாமா பொண்ணு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இடையில கல்யாணம் நடந்திருக்கு. அதை வந்து கான்சென்ஜீனியஸ் மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இடையில. இங்க பாருங்க, இந்த பாக்ஸ் ஒன்று, வட்டம் ஒன்று, ரெண்டு இடையில கோடு, மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம், ரெண்டாவது ஒரு பாக்ஸ். முதல் பொண்ணு, ரெண்டாவது பையன் அவங்களுக்கு அர்த்தம். அடுத்த ஜெனரேஷன் இது. பேரண்ட்ஸ் above அண்ட் சில்ட்ரன்ஸ் பிலோ, மேல இருக்கிறது பேரண்ட்ஸ், கீழே இருக்கிறது சில்ட்ரன். இது வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன் வந்து இன் ஆர்டர் ஆஃப் பர்த் லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட்ல இருக்கிறது முதல் குழந்தை, ரைட்ல இருக்கிறது ரெண்டாவது குழந்தை, முதல் பொண்ணு ரெண்டாவது பையன். அடுத்து பேரண்ட்ஸ் நார்மலா இருக்காங்க, அடுத்த ஜெனரேஷன்ல வந்த பையன் டிசீஸோட இருக்கிறாரு. டார்க் கலர்ல இந்த ரெட் கலர்ல போட்டாங்கன்னா டிசீஸ், கொஸ்டின் பேப்பர்ல பிளாக் கலர்ல வரும். ஷேட் பண்ணியிருந்தா டிசீஸ், ஷேட் பண்ணாம இருந்தா நார்மல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இருந்தா 5 unaffected offsprings. இங்க வந்து மேலா ஃபீமேலான அவங்க சொல்லலை. அந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு உள்ள நம்பர் போட்டிருந்தாங்க அப்படின்னா 5 சில்ட்ரன், ஆஃப்ஸ்பிரிங் வந்து 5 அப்படின்னு அர்த்தம். அதுவும் அன்அஃபெக்டட், ஏன்னா ஷேட் பண்ணல. ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கங்க, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து ஜெனட்டிக் டிசார்டர் பார்க்குறோம். ஸோ ஜெனட்டிக் டிசார்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பெடிகிரி அனாலிசிஸ். The idea that disorders are inherited has been prevailing in the human society since long. அதாவது நமக்கு நோய்கள் அப்படிங்கிறது அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு, அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு, பரம்பரை வியாதி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முன்னாடி இருந்தே நம்ம ஹியூமன் சொசைட்டில அது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சொல் வழக்குல இருந்துகிட்டு தான் இருக்கு பரம்பரை வியாதி அப்படிங்கிறது. This was based on the hereditability of certain characteristic feature in families. So familiesல இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகி வரதான் ஹெரிடிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ சில கேரக்டர் ஃபேமிலியில அப்படியே ஹெரிடிட்டி டிசார்டரா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகி வருது. ஆஃப்டர் த ரீடிஸ்கவரி ஆஃப் மெண்டல்ஸ் ஒர்க், த ப்ராக்டிஸ் ஆஃப் அனலைசிங் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் ட்ரைட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பிகன். ஸோ மெண்டலோட ஒர்க் ரீடிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் 1901 அப்பதான் ரீடிஸ்கவர் பண்ணாங்க. ஷெர்மாக், அந்த 3 பேரு ரீடிஸ்கவர் பண்ணாங்க இல்லையா, அவங்க யாருங்க 3 பேரு? டீவ்ரிஸ், ஷெர்மாக், அப்புறம் யாரு? கொஷின்ல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. நான் எடுத்து சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு, அதை நோட் பண்ணி வைங்க. ஹியூகோ டீவ்ரிஸ், ஷெர்மாக், 3 பேரு. டீவ்ரிஸ், காரன்ஸ், ஷெர்மாக். காரன்ஸ் தான் மறந்து போயிட்டார், மீதி 2 பேர் இருந்தாங்க. உங்களுக்கு மறக்கக்கூடாது, எனக்கு மறந்தா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மறக்கக்கூடாது.
De Vries, Correns and von Schermach 1900ல 1901 இல்ல 1900ல ரீடிஸ்கவர் பண்ணாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. அதை அங்கங்க அந்தந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது ரீகால் பண்ணி பார்த்தா நம்ம மறக்க மாட்டோம். 1900ல 1900ல ஹியூகோ லிவ்ரிஸ், கார்ல் கோரன்ஸ், வான் ஷெர்மாக் இந்த 3 சயின்டிஸ்டும் மெண்டலோட ரிசல்ட்டை ரீடிஸ்கவர் பண்ணாங்க. இப்போ இங்க வந்துருவோம். ரீடிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் மெண்டலோட ஒர்க்கை ரீடிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் பெடிகிரி அனாலிசிஸும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் traits in human beings begin. Human beings எப்படி கேரக்டர்ஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆகுதுங்கிற பேட்டர்னை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. Since it is evident that control crosses that can be performed in pea plant or some other organisms are not possible in case of human being. கண்ட்ரோலா நீங்க வந்து ஒரு என்ன பண்ண முடியாது, கிராசஸ் பண்ண முடியாது. எப்படி சார் சொல்றீங்க, இதுக்கு மீனிங் புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சி, பேரண்ட்ஸா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் எடுத்துட்டாங்க. ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ F1 ஜென்ரேஷன் யாரு, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் வந்தாங்க. F1 செல்ஃப் பண்ணணும். இஸ் இட் பாசிபிள் டு செல்ஃபிங் த F1 ப்ராஜனி? நோ. அதே போல டெஸ்ட் கிராஸ்னா என்ன, ஒரு ஆர்கானிசம் ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸான்னு பார்க்க அவங்களோட பேரண்ட் ஆர்கானிசமான ரிசசிவ் ஆர்கானிசத்தோட கிராஸ் பண்ணணும். இட் பாசிபிள் இன் ஹியூமன்? நாட் பாசிபிள். ஸோ செல்ஃப் பண்ண முடியாது, செல்ஃப் பாலினேஷன் அதெல்லாம் பண்ண முடியாது, பேரண்டோடலாம் கிராஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ தட் இதுல பண்ணக்கூடிய பிளான்ஸ்ல பண்ணக்கூடிய கண்ட்ரோல்டு க்ராசஸ், நம்ம இஷ்டத்துக்கு ஹியூமனோட இஷ்டத்துக்கு பண்ணக்கூடிய க்ராசஸ் ஹியூமன் பீயிங்ஸ்ல பாசிபிள் கிடையாது. So study of family history about inheritance of a particular trait provides an alternative. So அதுக்கு பதிலா அவங்க குடும்பத்தோட வாரிசுகள், அவங்க முன்னோர்கள், அவங்க கிட்ட அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிட்டா அது ஒரு மாற்றா இருக்கும் ஹியூமன்ல இன்ஹெரிட்டன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படி கேரக்டர் வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் கடத்துதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரியை எடுத்து பார்க்கணும். ஸோ அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியை எடுத்து பார்க்கறதுக்காக தான் நமக்கு பெடிகிரி அனாலிசிஸ் வந்துச்சு. சச் அன் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் இன் செவரல் ஜென்ரேஷன், பல ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து ட்ரைட்ஸை ஒரு ஃபேமிலியில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா அதை பெடிகிரி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. In the pedigree analysis, the inheritance of a particular trait is represented in the family tree over generation. So, pedigree analysisல ஒரு particular trait, ஒரு character, ஒரு particular trait தான் நம்ம pedigree analysisல ஒரு ஃபேமிலியில தாத்தாவுக்கு இருந்தா பேரனுக்கு இருந்துச்சா, பேரனுக்கு இருந்தா அடுத்து யாருக்கு போனுச்சுங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க ஃபேமிலி ட்ரீல. ஃபேமிலி ட்ரீங்கிறது அந்த pedigree analysisல வரையக்கூடிய அந்த சார்ட். ஓகே. In human genetics, pedigree study provides a strong tool which is utilized to trace the inheritance of specific trait, abnormality or disease. So, இந்த இடத்துல pedigree analysis வந்து நமக்கு எதுக்கெல்லாம் உதவுது? Inheritance of a specific trait, ஒரு particular character அல்லது ஒரு abnormality அல்லது ஒரு disease generation after generation எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிறத படிக்க ஹெல்ப் பண்ணுது. Some of the important standards of symbols இப்பதான் நம்ம படிச்சோம் அந்த ஃபிகர்ல பெடிகிரி அனாலிசிஸ்ல யூஸ் பண்றது. As you have studied in this chapter, each and every feature in any organism is controlled by one or other gene located on DNA present in the chromosome. இதுல என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு கேரக்டரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அந்த ஜீன் எதுல லொகேட்டடா இருக்கு? டிஎன்ஏல இருக்கு. ஸோ டிஎன்ஏ எதுல இருக்கு? குரோமோசோம்ல இருக்கு. அப்போ இந்த இடத்துல 3 டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீன்னா என்ன, டிஎன்ஏனா என்ன, குரோமோசோம்னா என்ன. பாருங்க, குரோமோசோம் இப்படி இருக்கு. குரோமோசோம்ல டிஎன்ஏ காயிலாகி இருக்கு, சூப்பர் காயிலாகி இருக்கு, காயிலாகி சூப்பர் காயிலாகி இருக்கு. இந்த டிஎன்ஏவை இப்படி நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இதுல ஒரு செக்மெண்ட் தான் ஜீன். அப்போ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏனாலும் சரி, செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்னாலும் சரி, அதுதான் ஜீன். ஸோ ஜீன்னா என்ன? டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். டிஎன்ஏ எங்க இருக்கும்? Okay, so gene is a part of DNA and DNA is present in the chromosome, supercoiled
ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு போறது டிஎன்ஏ தான். It is hence transmitted from one generation to other without any change or alteration. ஸோ டிஎன்ஏவோ குரோமோசோமோ ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம டிரான்ஸ்மிட் ஆகுது. However, changes or alteration do takes place occasionally. எப்பயாவது மியூட்டேஷன் மூலியமாவோ அல்லது ரீகாம்பினேஷன் மூலியமாவோ சேஞ்சஸ் ஆர் ஆல்டரேஷன், சேஞ்சஸ் தான் ஆல்டரேஷன், மாற்றம் ஏற்படுது. Such an alternation or change in the genetic material is referred to as mutation. ஸோ திடீர்னு சேஞ்ச் நடந்ததுன்னா அது மியூட்டேஷன் அப்படிமோ, சடன் சேஞ்ச். எதுல? ஜெனட்டிக் மெட்டீரியல்ல நடந்ததுன்னா. ஜெனட்டிக் மெட்டீரியல் யாரு? டிஎன்ஏ தான். A number of disorders in human being have been found to be associated with the inheritance of changed or altered genes or chromosome. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நார்மலா குரோமோசோம் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குரோமோசோம்லையோ அல்லது ஜீன்ஸ்லையோ சேஞ்சஸ் வரும்போது ஹியூமன் பீயிங்ல டிசீஸ் வருது. அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். நாளைக்கு இந்த சாப்டரை முடிச்சிருவோம். இன்னைக்கு நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். நாளைக்கு நம்ம இந்த சாப்டரை முடிச்சிடுவோம். ஓகேங்களா? சரி, டிசார்டர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும்னா கேட்கலாம். ரிப்பீட் பண்றேன்ப்பா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, டிஎன்ஏ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு போறாங்க. ஸோ ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம டிஎன்ஏ ஆர் ஜீன்ஸை வித்தவுட் எனி சேஞ்ச் ஆர் வித்தவுட் எனி ஆல்ட்ரேஷன் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஜீன்ஸ் டிஎன்ஏல இருக்கு, டிஎன்ஏ குரோமோசோம்ல இருக்கு, அதை டிரான்ஸ்ஃபர் பண்றது டிஎன்ஏ தான். ஏன்னா டிஎன்ஏ தான் கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஹவவர் இருந்தாலும் இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜீன்ல சேஞ்சஸோ ஆல்ட்ரேஷனோ எப்பயாவது நடக்கலாம். அப்படி நடந்தா அதை நம்ம மியூட்டேஷன்னால நடக்குது அப்படின்னு சொல்றோம். அதனால நமக்கு நிறைய டிசார்டர்ஸ் ஹியூமன் பீயிங்ல அந்த டிஎன்ஏ ஆர் ஜீன்ல சேஞ்சஸ் வந்ததுனால வந்திருக்கு. அதை நம்ம மெண்டலியன் டிசார்டர்ல அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சேஞ்ச்டு ஆர் ஆல்டர்டு ஜீன்ஸ் தான் ஆர் ஆல்டர்டு சேஞ்ச்டு குரோமோசோம்ஸ் தான் அந்த டிசார்டர்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு காரணமா இருக்கு. அந்த குரோமோசோமல் டிசார்டர்ஸ் என்ன, குரோமோசோம்லையோ ஜீன்ஸ்லையோ சேஞ்சஸ் வரதுனால ஹியூமன் பீயிங்ல எந்த மாதிரி நோய்கள்லாம் இது வரைக்கும் கண்டறிஞ்சிருக்காங்க, அப்புறம் அந்த டிசீஸ் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத தான் மெண்டலியன் டிசார்டர்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்க, சரி. ஸோ நான் திருப்பி சொன்னேன். இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? லைவ் செஷன் முடிச்சுக்கலாமா? நாளைக்கு நைட் 8 மணிக்கு திருப்பி நம்ம லைவ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர். நாளைக்கு நம்ம போர்ஷன், அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் முடிச்சிருவோம். நாளை மறுநாள்ல இருந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் நடத்துவோம். இந்த யூனிட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா? இட் இன்க்ளூட்ஸ் 3 chapters: பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன். இன்னும் கிளாஸஸ் இருக்கு. Thank you so much. All the best. Best of luck. God bless you. Take care. Good night all. Thank you.